நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது கோலமாவு கோகிலா படத்துடைய விமர்சனம் தான். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன், அந்த கண்ணால சொக்குறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். ஆக்சுவலா இந்த டைட்டில் கேட்கும்போது என்ன கோலமாவு கோகிலா மைதா மாவு கோகிலா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரக்தியாக தான் இருக்கும். பெரிய இம்ப்ரெசிவ் எதுவும் இருக்காது. ஆனால் டிஃப்ரெண்ட்டான டைட்டில் அப்படின்னு மட்டும் புரியும். அதை நினச்சி இந்த படத்துக்கு போகாமல் இருந்துடாதீங்க. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ட்ராமாட்டிக்காக கொண்டு போயிருக்காங்க. பேசிக்காக பார்க்கும்பொழுது ஒரு ஸ்மக்லிங் படம் அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பாட்டும் ரெண்டுத்தையுமே எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணாலும் ரெண்டுமே ரொம்ப சீரியஸாக போக வேண்டிய விஷயம் தான். ஆனால் அது ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. டார்க் ஹியூமர், பிரைட் ஹியூமர் அப்படின்னு ரெண்டுமே கலந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் அகைன் நயன்தாரா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். அதாவது நான் தனியாக நின்னா கூட ஹீரோக்கு கூட என்னால் ஜெயிக்க முடியும்பா ஒரு படத்தில் அப்படின்னு அறத்துக்கு அடுத்தபடியாக, அதாவது அறம் படத்துக்கு அடுத்தபடியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களுடைய ஆக்டிங் பார்க்கும்போது நிறைய இன்னசென்ட்டான சீன்ஸ் பல இடங்களில் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிக்கிற விதம், ஓப்பனிங்கில் ஒரு டயலாக் வரும், அதுலேருந்து அவங்க ஸ்கோர் பண்ணுற இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த படத்தில். நல்லா நடிச்சிருக்காங்க. சில இடங்களில் மட்டும் அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலும் மற்ற எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க நயன்தாரா. ஸோ அவங்களோட ஆக்டிங் பெரிய ப்ளஸ். அதனால் இந்த படத்துக்கு நம்பி நீங்கள் போகலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஸ்மக்லிங் பிளாட் ஒன்று வரும். அந்த பிளாட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி 2-3 கேங் கிட்ட அவங்க மாட்டுவாங்க. அந்த 2-3 கேங் கிட்ட மாட்டுற இடமும் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இடமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது ரொம்ப நைஸான ஒரு விஷயம், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் சரண்யா பொன்வனன் தான் வந்து நயன்தாராவோட அம்மா. ஓகே, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு எமோஷனல் நீடுக்காக தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இந்த கதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அவங்க என்னத்துக்காக இந்த கதைக்குள்ளே ஸ்மக்லிங் கேங்குள்ளே மிங்கிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சீக்வன்சஸ் வருது. அதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் மாறுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் இருக்கார். அவர் இந்த படத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக எந்த காமெடியும் பண்ணல. அவர் நேச்சுரலாக சில விஷயம் சொல்கிறாரு, அதுவே பெரிய ஹிட் ஆயிடுது. அதுவும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ் லெவலெல்லாம் வந்து ஒரு சீன்ஸ் வரும், செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு வேனில் போவாங்க அந்த காட்சியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வில்லன்கள் கிட்ட மாற்ற காட்சியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தில் சில கேரக்டர்ஸ் தான், அந்த சில கேரக்டர்ஸும் ரொம்ப யூனிக்காக அவங்களை எப்படி கையாளணும் அப்படின்றத ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்காரு படத்துடைய டேரக்டரான நெல்சன். பேக் ஸ்கோர் பிஜிஎம் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. ஒரு பாட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. ஆல்பமாக அது ஹிட் ஆகிடுச்சு, வேறு விஷயம். அதை தேட்டரில் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்லோ மோஷன் காட்சி அவங்க நடந்து வரும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கே அந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் அகைன் அனிருத்துக்காகவும் இந்த படத்தை போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ரசிகர்களை சொல்ல வச்சிருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் அவங்களுக்கு ஃபேன் அப்படின்னு கிடையாது. ஓப்பனிங் ஷோலேயே வந்து மேக்ஸிமம் பசங்களும் இருந்தாங்க. அதனால் பசங்களுக்கும் நயன்தாரா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத படம் அழகாக சொல்லியிருக்கு. கோலமாவு கோகிலா அப்படின்றாங்களே, என்னப்பா அது கோலமாவு, அவங்க விற்கிறாங்களாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கோலமாவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு இம்போர்ட்டட் கோலமாவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்டர்வல் பிளாக் முன்னாடியே சொல்லிடுறாரு டேரக்டர் நெல்சன். ஓவரால் இந்த படத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ஷனும் ஒரு எமோஷனும் கலந்த ஒரு பிளாட்டை ரொம்ப ஹியூமராக சொல்லியிருக்காங்க. படம் முடிஞ்ச கையோட நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் வெளியில் வரா, அவள் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறா அப்படின்னா செக்ஷுவல் ஃபேவர் அவங்க கிட்டேருந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க, சாஃப்டாகவும் போல்டாகவும் ஓப்பனாகவும் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, அதுலேருந்துலாம் தப்பிச்சு எவ்வளோ வேறு மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த லைனை சொல்லி முடிச்சிருக்காரு படத்துடைய டேரக்டர். எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா இன்னும் அடுத்து 2-3 படங்களுக்கு மேலே அவங்க லீட் தனியாக நின்று இந்த மாதிரி நின்னாலும் கூட அவங்களோட படங்கள் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஓப்பனிங் சீன்லேருந்து படத்துக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்லேருந்து ரசிகர்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே தெரியுது. நீங்கள் இந்த படத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போங்க. இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர் அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். படத்தில் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்வேஸ் படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.